நம்ம ஒரு வயதை கடந்து அதுக்கப்புறம் சின்ன சின்னதான ஒரு மாற்றங்கள் வந்து நம்ம உடல்ல தெரியும். சித்த மருத்துவத்த பொறுத்தவரைக்கும் ஆயிருக்கும். 60 வயதோ, 50 வயதோ கடந்திருந்துச்சுன்னா, நம்ம உடல்ல சில ப்ராப்ளம் வந்து தானே தீரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நெறைய பேர் சொல்ற விஷயம், மேம் எனக்கு ஸ்கின் வந்து ஏன் இப்படி சுருங்குது? ஏன் இப்படி சுருங்குது? அப்படின்னு கேட்டே இருப்பாங்க. அப்போ இத எப்படி நம்ம ஹெல்த்தியா வச்சுக்கிறது? நம்மளுடைய ஸ்கின், ஹேர வந்து எப்படி மெயின்டெயின் பண்ணணும்? அடுத்ததாக நம்மளுடைய ஃபிசிக்கலா ஸ்டாமினா குறையாம எப்பவுமே சுறுசுறுப்பா துருதுருன்னு எப்படி இருக்கிறது? சில விஷயங்கள் சீக்ரெட்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு விஷயம் வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். எல்லோருக்குமே நம்ம இளமையான ஒரு தோற்றம் இருக்கணும்னு தான் நம்ம நினைப்போம். நம்ம ஒரு வயதை கடந்து அதுக்கப்புறம் சின்ன சின்னதான ஒரு மாற்றங்கள் வந்து நம்ம உடல்ல தெரியும். சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் சித்தர் பாடல்ல அழகா சொல்லியிருப்பாங்க. 30 வயதில் இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு முதுமைக்கான சிம்டம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் கொஞ்சமா நரைமுடி வர்றதோ, அதுக்கு அடுத்தது தோள்களில் சுருக்கம் ஏற்படுறது, நாடி தளர்வது, நம்மளுடைய நடை தளர்வது, உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இது எல்லாமே ஏற்படும். ஸோ நம்மக்கிட்ட வர பேஷண்ட்ஸை சிலர் கேட்குற கேள்வி என்னென்னா, ஏஜ் ஆகிருக்கும் 60 வயதோ 50 வயதோ கடந்துருந்துச்சுன்னா, நம்ம உடலில் சில ப்ராப்ளம் வந்து தானே தீரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிறைய பேர் சொல்கிற விஷயம், மேம் எனக்கு ஸ்கின் வந்து ஏன் இப்படி சுருங்குது? ஏன் இப்படி சுருங்குது? அப்படின்னு கேட்டே இருப்பாங்க. ஏன்னா நமக்கு ஏஜ் ஆகுது, அது இயற்கையோட ஒரு மாற்றம், அது இயற்கையாக நடந்து தான் தீரும். ஸோ வயதிற்கு ஏற்ற மாதிரியான சில மாற்றங்கள் நம்ம உடலில் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, ஏஜ் ஆகும்போது சிலருக்கு ஜென்ஸ்க்கு நிறைய பேருக்கு அந்த ப்ரோஸ்டேட் கிளாண்டில் என்லார்ஜ்மெண்ட் வரும். இது ஏன் வருது? எனக்கு ஏன் வந்துச்சு? அப்படின்னு கேட்டே இருப்பாங்க. இதுக்குமே ரீசன் என்ன அப்படின்னா, வயதாகும்போது ஒரு சிலருக்கு உடலில் ஏற்படக்கூடிய மாற்றம். அதே மாதிரி பெண்கள் ஒரு சிலருக்கு யூட்ரஸ் ப்ரோலாப்ஸ் ஏற்படுறது, இது எல்லாமே. அதுக்கப்புறம் மூட்டுக்களில் வலி ஏற்படுறது, நம்ம எல்லாமே சொல்கிறோம். ஸோ ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வர்றது. இப்போது நம்ம இளமையாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு ஆரோக்கியம்ன்றது ரொம்ப முக்கியம். ஆரோக்கியமாக இருந்தோம்னா இளமை தோற்றம் தானாக வந்துடும். அப்போது நம்ம ஆரோக்கியமாக இருப்பதற்கு நிறைய வழிமுறைகள், காயகற்ப வழிமுறைகள் இருக்குது. சிலருக்கு வந்து ஏஜ் லுக் அவங்க பார்க்கும்போதே ஃபிசிக்கலாக பார்க்கும்பொழுது, இல்லை அவங்களுக்கு வயது இவ்வளோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் உண்மையான வயதை கேட்கும்பொழுது 50 வயது இருக்கிற நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு 35, 40 மாதிரி தாங்க தெரியுது. இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறோம். அப்போது பேசிக்காக இதுக்கு ரீசன்னா ஜெனட்டிக் ஃபேக்டர் ஒரு ரீசன் சொல்லலாம். அடுத்ததாக நிறைய காரணிகள் இருக்குது. நம்ம இளமையாக இருக்கணும் அப்படின்னா அதை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் நிறைய இருக்குது. சீக்ரெட்ஸ்னே சொல்லலாம். ஸோ அதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்றதையும் நான் இப்போ சொல்கிறேன். முதல்ல நம்ம இளமையாக இருக்கணும்னா, ஒரு ஃபிசிக்கலாக நம்ம ஒருத்தரை பார்க்கணும்னா அந்த லுக் எதை வச்சு அப்படின்னா, ஹேர், தலைமுடி தான். தலைமுடி வந்து நரைச்சிருந்தாலே வயசானவங்க அப்படின்ற மாதிரி நம்ம மனசில் பதிஞ்சிடும். அடுத்ததாக ஸ்கின்ல வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கணும். இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறது, நல்லா நடக்கிறது, வேகமாக நடக்கிறது. ஸோ எவ்வளோ வயசானாலும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆக்டிவாக இருக்கார் பாருங்களேன் அப்படின்லாம் நம்ம சிலர் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வேகமாக நடக்கிறது, ஸோ இந்த மாதிரி ஆக்டிவாக இருக்கிறது எல்லாமே நம்மளோட இளமையான ஒரு விஷயத்திற்கு காரணம்னு சொல்லலாம். அப்போ இதை எப்படி நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கிறது? நம்மளுடைய ஸ்கின், ஹேரை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும்? அடுத்ததாக நம்மளுடைய ஃபிசிக்கலாக ஸ்டாமினா குறையாமல் எப்போவுமே சுறுசுறுப்பாக துருதுருன்னு எப்படி இருக்கிறது? அப்போது நமக்கு ஆல்ரெடி என்ன தான் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் சரி, சுகர் இருக்குது, இல்லை பிபி இருக்குது, இதை தாண்டியும் நான் வந்து எப்படி ஆரோக்கியமாக, அதற்கு அடுத்தது இளமையாக இருக்கிறது? இதுக்கு சில விஷயங்கள் சீக்ரெட்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு விஷயம் போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம உடலில் டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கணும், உடலில் நீர்ச்சத்து குறையாமல் இருக்கணும். அதே மாதிரி நம்ம தண்ணீர் நிறைய குடிக்கும்பொழுது நம்ம பாடியில் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் குறைந்து டெட் செல்ஸ் எல்லாமே கரெக்டாக நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ அப்போது ஒரு நாளைக்கு போதுமான அளவு தண்ணீர் குடிக்கணும். இந்த தண்ணீரோடு சேர்ந்து அந்த ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் ஜூஸஸாவோ இல்லை வெஜிடபிள்ஸை வந்து நம்ம நிறைய நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம சாப்பிடணும். இதையே நம்ம வந்து பழங்கள் நிறைய எடுக்கவும் நம்ம உடலில் போதுமான அளவுக்கு அந்த நீர்ச்சத்து அப்படின்றது மெயின்டைன் ஆகுதுன்னு சொல்லலாம். அடுத்து முக்கியமான இன்னொரு விஷயம், போதுமான அளவுக்கு உறக்கம், தூக்கம். ஸோ நிறைய பேருக்கு நம்ம இன்றைய காலத்தில் தூக்கத்தை தொலைச்சிட்டு தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம்.
அந்த மாதிரி தூக்கம் இல்லாத பொழுது நம்ம பாடியில் அதிகமான டேமேஜ் ஏற்படும், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த சமயத்தில் தான் நமக்கு டாக்ஸின்ஸ் நிறைய சேர சேர உடலோட அந்த இயக்கம் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். அப்போது டக்குன்னு நம்ம தூங்காதவங்கள பார்த்திங்கனாவே தெரியும். ரொம்ப நாளாக வந்து தூங்கலை, ஒரு வாரம் 10 நாள் தூங்கலைனாவே உடம்பு சோர்வாகிறது மட்டும் இல்லாமல் முகத்தில் வந்து ஒரு ஷேடு வந்து கருமை நிறத்தில் ஒரு ஷேடு படிஞ்ச மாதிரியோ, கண்களுக்கு கீழே கருவளையம் இருக்கிற மாதிரியோ, உடலே வந்து ஸ்ட்ரைட்டாக நடக்க முடியாத மாதிரி இருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உறக்கம் ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் நம்மளோட ஹெல்த்தி டயட், இந்த உணவை பொறுத்து தான் நம்மளுடைய உடல் அமைப்பே இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ நிறைய பேருக்கு கால்சியம் டிஃபிஷியன்சி ஏற்படுது. கால்சியம் டிஃபிஷியன்சினா நம்ம உடலோட அந்த ஸ்ட்ரைட்டாக நம்ம இருக்கிறோம், கம்பீரமான ஒரு நடை தோற்றம் அப்படின்னு இருந்துச்சுன்னா இளமையோடு இருக்கீங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த முதுகு பகுதியில் ஒரு ஹம்ப் வந்து வருது, கூன் விழற மாதிரியான ஒரு அமைப்பு. அப்போது எதனால் இது ஏற்படுதுன்னா, உடலில் ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாத போதும் நமக்கு ஏற்படுதுன்னு சொல்லலாம். வலிமை இல்லாத போதோ, ஸ்டாமினா இல்லாத போதோ, ஸ்பைனல் கார்டு முதுகு தண்டு வடத்தில் நமக்கு ப்ராப்ளம் ஏற்படும் போதும் நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது. இது எல்லாம் ஒரு காரணம். அடுத்ததாக முக்கியமாக நமக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் எவ்ரி மந்த் பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கணும். இது வந்து காலம் தவறி போயிடும், இல்லை நிறைய மாதங்கள் நமக்கு பீரியட்ஸ் வராமல் இர்ரெகுலராக இருக்கும் பொழுது, மாதவிடாய் தடை ஏற்படும் பொழுது நீண்ட நாட்களாக இது இருந்துச்சுனாலும் உடலில் வந்து சீக்கிரமாக ஒரு வயதான ஒரு தோற்றம் மாதிரி இருக்கும். இதை தாண்டி நம்ம ஏதாவது மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுறோம், ட்ரக்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறோம், பெயின் கில்லர்ஸ், ஸ்டீராய்ட்ஸ், இல்லை உறக்கத்திற்கான மருந்துகளோ, கருத்தடை மாத்திரைகளோ, ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதோ, சைக்காட்ரிக் ரிலேட்டடாக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கு, அதுக்கான சில மருந்துகள் எடுக்கும் பொழுதோ உடலில் வந்து ஒரு சோர்வு ஏற்பட்டு உடல் வந்து ஒரு மாதிரி வயதான தோற்றம் ஏற்படுற மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம முற்றிலுமாக மாற்றுறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதில் தான் நம்ம சொன்ன மாதிரி இந்த தண்ணீர் நிறைய குடிக்கிறது, தூக்கம், எலும்புகளை வலிமைப்படுத்துறதுக்கான வழிமுறைகள். இதில் நம்ம உணவு முறையில் அடுத்த சீக்ரெட் என்னென்னா, இதெல்லாம் டோட்டலாக தவிர்த்தாலே நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம், அதை தொடர்ந்து இளமையாகவும் இருக்கலாம். எதை முதல்ல தவிர்க்கணும் அப்படின்னா, புளி. நம்ம வந்து புளிப்பு சுவையை நான் சொல்லலை, டேம்ரைன் புளியை வந்து நம்ம தவிர்க்கணும். அதிகமாக புளி சாப்பிட நம்மளுடைய பிளட்டில் நிறைய கழிவுகள் வந்து சேர ஆரம்பிக்கும். உப்பு நிறைய சாப்பிட்டாலும் நம்ம உடலில் கழிவுகள் சேரும், பிளட்டில் வந்து நிறைய டாக்ஸின் சேர்ந்துடும். இப்போ ரத்தம் வந்து இம்ப்யூரிட்டியாக இருக்குது, ரத்தத்தில் வந்து நிறைய கழிவுகள் சேர்ந்துருக்கு. உதாரணத்துக்கு யூரியா, கிரியேட்டினின், யூரிக் ஆசிட், சோடியம், பொட்டாசியம், குளோரைட்ஸ், இது எல்லாமே ரத்தத்தில் அதிகமாகும்பொழுது நிச்சயமாக நம்ம தோற்றத்தில் மாற்றம் ஏற்பட்டு ஒரு ஏஜ்டு லுக் வந்து தெரியும். முகத்துலையுமே வந்து நிறைய விரிங்கிள்ஸ், சுருக்கங்கள் வந்து இருக்கும். இதுக்கு வந்து நம்ம எவ்வளவோ வந்து இதெல்லாம் பண்ணுவோம், இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறது, இந்த தெரப்பிஸ் எடுக்கிறது, இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இன்டர்னலாக நம்ம எடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் தான் விரிங்கிள்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கும். இதுக்கு முக்கியமாக நிறைய மூலிகைகள் இருக்குது. என்றுமே இளமையோடு வாழ்வதற்கு நிறைய மூலிகைகள் இருக்குது. அதில் பெஸ்ட்டாக நம்ம சொல்லக்கூடியது, இளமையாக இருக்கணும் அப்படின்னாவே நமக்கு தெரியும், நெல்லிக்கனி. இப்போ நெல்லிக்கனியை வந்து சொல்லும்போது அதனுடைய பலன்கள் தெரியாதவங்களே யாரும் இல்லை. தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த நெல்லிக்காயை நம்ம கற்பு முறைப்படி எடுக்கும் பொழுது நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குன்னு சொல்லலாம். அந்த மருந்து தான் பாவனக்கடுக்காய் சூரணம் அப்படின்னு சொல்கிறோம். நெல்லிக்காயின்னு சொன்னீங்க, பேர் வந்து பாவனக்கடுக்காயின்னு இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடுக்காயை நம்ம நெல்லிக்காய் வைத்து பாவனை செய்து ஒரு உயர்ந்த மருந்தாக அதை மாற்றி நம்ம சாப்பிட போகிறோம். இதுக்கு எப்படி நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா, கடுக்காயை எடுத்துக்கணும். கடுக்காய் உள்ளே இருக்கக்கூடிய விதையை எடுத்துட்டு அந்த மேல் தோலை மட்டும் நம்ம பயன்படுத்த போகிறோம். இதை வந்து நம்ம பாலில் பிட்டவியல் செய்து எடுத்து உலர்த்தி திரும்ப நல்ல ஃபைன் பவுடராக நம்ம எடுத்துக்கணும். இந்த கடுக்காய் பொடியை நல்ல ஒரு ஃபைன் பவுடரை எடுத்ததுக்கப்புறம் இதில் மலைநெல்லி சாறு விடணும். மலைநெல்லி சாறு எதுக்கு மலைநெல்லின்னு சொல்கிறேன்னா, மலைநெல்லி வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது, மீடியம் சைஸ். இன்றைக்கு நம்ம மார்க்கெட்லாம் பார்த்துருப்போம், ரொம்ப பெரிய சைஸில் வந்து நெல்லிக்காய் இருக்கும். அது இல்லை, மலை நெல்லிக்காய் வந்து நல்ல துவர்ப்பாக இருக்கும், இனிப்பாகவும் இருக்கும். மைல்டாக ஒரு இனிப்பு கசப்பும் இருக்கும். அந்த சாறு எடுத்து இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுக்காய் பொடியில் விட்டுட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கணும். இதை வந்து வெயிலில் வச்சு எடுக்கும் பொழுது நமக்கு நல்ல உலர்ந்த மாதிரி ஒரு நிலையில் கிடைக்கும். திரும்பவும் நெல்லிக்காய் சாறு வந்து அந்த கடுக்காய் பொடியில் விடணும். இந்த மாதிரி 3 முறை நம்ம செய்யலாம். சாறு விட்டு உலர்த்தி எடுத்து திரும்பவும் சாறு விட்டு உலர்த்தி எடுத்து, அப்போது இந்த மருந்தோட வீரியம் எவ்வளோ அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கடுக்காயை பொறுத்த வரைக்கும்
உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை அது வந்து வெளியேற்றும். முக்கியமாக மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும். கழிவுகள் வெளியேறிச்சுனாவே நமக்கு வந்து இளமையோடு இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு தோற்றம் கிடைச்சிரும். அதே மாதிரி தான் நெல்லிக்காய். எப்போவுமே இளமையாக வாழறதுக்கு ஒரு காயக்கருப்ப ஒரு மூலிகைனா நெல்லிக்காய் தான். இது 2ம் சேர்த்து செய்யக்கூடிய இந்த பாவன கடுக்காய் சூரணம் அப்படின்னு சொல்கிறத நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி இந்த பவுடரை எப்படி நம்ம சாப்பிட போகிறோம்னா, டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் தண்ணீரில் கலந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு இந்த பொடியை எடுத்து தண்ணீரில் கலந்து குடிக்கலாம். இல்லைன்னா தேனில் கலந்தும் குடிக்கலாம். தண்ணீர் வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம். இப்போது சர்க்கரை நோயாளிகளாக இருக்கும்பொழுது தண்ணீரில் கலந்து எடுக்கலாம். மற்றவர்கள் இதை தேனில் கலந்து தினமும் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்மளோட முதுமை தோற்றம் வர்றதை கொஞ்சம் தள்ளி போடலாம். ஆரோக்கியமாக சுறுசுறுப்போட இளமையாக நம்ம வாழ்வதற்கு இந்த மெடிசன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.